சாமுவேலுக்குள்ள அந்த நாட்களில் அனுப்பப்பட்ட அந்த ஜெப ஆவி எங்களுக்குள்ள அனுப்பப்படட்டும், எங்களுடைய விசுவாசிகளுக்குள்ள அனுப்பப்படட்டும், ஊழியர்களுக்குள்ள அனுப்பப்படட்டும். ஆமென். சாமுவேலின் ஜெப ஆவியை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாமுவேலை போல இந்த நாட்கள்ல நமக்கு ஞான திருஷ்டியின் ஆவி தேவை, நமக்கு ஒரு வெளிப்படுத்தல் தேவை. ஞான திருஷ்டி இல்லாம நம்ம இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் ஞான திருஷ்டிங்கிறது இந்த தீர்க்கதரிசிகளுக்கு உள்ள இன்னொரு பெயர். ஞான திருஷ்டி ஒரு தரிசனம் கிடைப்பது, ஒரு வெளிப்படுத்தல் கிடைப்பது, ஒரு வெளிச்சம் கிடைப்பது. அதனால்தான் சவுலும் அவனுடைய வேலைக்காரனும் போகும்போது அவங்க சொல்றாங்க, இங்க ஞான திருஷ்டிக்காரன் யாராவது உண்டா? ஆமா, நான் தான் ஞான திருஷ்டிக்காரன் அப்படின்னு சாமுவேல் என்ன செய்றாரு, அவன்கிட்ட சொல்லுகிறார். 1 சாமுவேல் 9:9. அப்போ ஞான திருஷ்டி நமக்கு, அந்த ஞான திருஷ்டியின் வேணும். சாமுவேலுக்கு அந்த கிருபை இருந்துச்சு, நமக்கு இந்த நாட்கள்ல அந்த அனுபவம். நாம அப்படி போகும்போது 19ஆம் வசனம் அவன் சொல்ல பாருங்க, ஞான திருஷ்டிக்காரன் நீ தேடி வந்த ஞான திருஷ்டிக்காரன் யார் தான்? நான் தான். ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கன்னு அதுக்கு முந்தின வசனத்துல கேட்கிறான். அவன் சொல்றான், ஞான திருஷ்டிக்காரன் வீடு அது இதுதான், நான் தான் ஞான திருஷ்டிக்காரன். நமக்கு ஞான திருஷ்டி இருக்கா? 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 வெளிப்படுத்தல் இருக்கா? சவுல் வருவான்னு சொல்லி முந்தின நாளே யார்கிட்ட பேசிட்டாரு? கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசிட்டார். அதுக்கு முந்தின நாளே கர்த்தர் சொல்லிட்டார், சவுல் வர 15ஆம் வசனம், சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்த நேரத்துக்கு இவன் வருவான், அவனை நீ அபிஷேகம் பண்ண கடவாய். அப்ப பாருங்க, ஒரு வெளிப்படுத்தல் கிடைச்சிருச்சா? இதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பேதுரு சொல்றாரு, நான் ஞான திருஷ்டி அடைந்தேன். ஞான திருஷ்டி 10:10. சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சைடுல, பயங்கர பசி இன்னொரு பகுதியில. இதுக்கு நடுவில் எது வருது? தரிசன வெளிப்படுத்தல் வருது. வானம் திறக்கிறது, திறந்திருக்கிறது, 4 முனைகள் கட்டப்பட்ட ஒரு துப்பட்டி என்ன செய்யுது, இறங்கி வர்றதை பார்க்கிறான். பாத்தீங்களா? ஒரு பக்கத்தில் பசி, மற்றொரு பக்கத்தில் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் அவன் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான். ஆவியானவர் என்ன செய்றாரு, அவனுக்கு பேசுறாரு. அப்ப வெளிப்படுத்தல் தரிசனங்கிறது நமக்கு எப்பவுமே இருக்கணும். அது தூங்கும்போது தான் வரும், ஜெபம் பண்ணும் போது தான் வரும்னு இல்லை. எந்த டைமும் ஆவியானவர் நம்மோட இப்ப இடைப்படணும்னு நினைச்சாருன்னா செஞ்சிருவாரு, பேசிடுவார். போயிட்டு இருக்கும்போது கூட பேசுவார், உட்கார்ந்து இருக்கும்போது கூட பேசுவார், நீங்க எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கும்போது கூட கர்த்தர் என்ன செய்வாரு, பேசுவார். அதனால ஞான திருஷ்டி சாமுவேலுக்குள்ள ஒரு விலையேற பெற்ற கிருபை இருந்துச்சு. அதை சொன்னா அதை அப்படி செய்வான். அதுதான் தேவன் அவனை நம்பி என்ன செய்யறது, அந்த காரியத்தை அவனுக்கு சொல்றது. என்னென்ன காரியம் செய்யின்னு சொன்னா செஞ்சிருவான். நீ கொம்பை எடுத்துக்கொண்டு புறப்படு, பெத்லஹேமுக்கு புறப்படுனா உடனே அபிஷேக தைலத்தை ரெடி பண்ணிட்டு எங்க புறப்பட்டாச்சு, கொம்பை எடுத்துக்கிட்டு போயிட்டான். அங்க போய் அபிஷேகம் பண்றதுக்கு ஊத்த போறான். யார் தலைமையில? தாவீதுடைய அண்ணன் தலைமையில. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன முகத்தையா பாக்குற, நான் இருதயத்தை பார்த்துட்டு இருக்கேன், நீ என்ன முகத்தை பாக்குற? இவன் கிடையாது, வெயிட் பண்ண, ஊத்திராத அப்படிங்கிற. அப்படியே ஒவ்வொருத்தரா போனும்போது ஊத்தவே முடியல. அப்போ ஞான திருஷ்டியின் ஆவியை பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா இருக்கு. அதனால நமக்கு இந்த நாட்களில் வெளிப்படுத்தல் வரணும். மறைபொருளாய் அல்ல, பிரத்யட்சமாய் வெளியரங்கமாய் என்ன செய்யணும், நமக்கு நல்ல வெளிப்படுத்தல் கிடைக்கும். ஞான திருஷ்டியின் ஆவி. இதைத்தான் பவுல் சொல்லும் பொழுது, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லைன்னு சொல்ல. அதை குறித்து பவுல் பேசும் பொழுது அந்த பரம தரிசனம் சொல்லுவான். 26 கீழ்ப்படியாதவனாயிருக்க. அவன் கர்த்தரை சந்திச்சதையும் கூட ஞான திருஷ்டின்னு தான் சொல்லுவான். அதனால நாம் இந்த நாட்கள்ல ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு இந்த நாட்கள்ல ஒரு விசேஷித்த சாமுவேலுக்குள்ள இருந்த அந்த வெளிப்படுத்தல் வேணும். ஒண்ணுமே இல்லாம நெடுக போய் தண்டிக்கப்படக்கூடாது. கர்த்தர் நம்மோடு இடைப்படணும், திட்டமாக இடைப்படணும். எந்த ஒரு காரியமானாலும்
பிள்ளைகள் காரியமானாலும், புருஷன் காரியமானாலும், வேலை காரியமானாலும், தொழில் காரியமானாலும், வீடு காரியமானாலும், பிள்ளைகளுடைய விவாக காரியமானாலும், படிப்பு விஷயமானாலும், நம்முடைய ஊழிய விஷயமானாலும், ஜீவிய விஷயமானாலும் கர்த்தர் நம்மோடு என்ன செய்யணும்? இந்த நாட்கள்ல இடைப்படணும். ஒரு வெளிச்சம் கொடுக்கணும், ஒரு வசனம் கொடுக்கணும், ஒரு வார்த்தை கொடுக்கணும், ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கணும், கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுக்கணும், ஒரு சொப்பனம் கொடுக்கணும். கரெக்டா அப்படி நமக்கு கொடுக்கும்போது நம்ம பாதை கரெக்டா இருக்கும். மேப் மாதிரி. அதுதான் என்னது? மேப்பு. அதை பிடிச்சிட்டே போயிட்டே இருக்கலாம். இந்த மிலிட்டரியில எல்லாம் பாத்தீங்கன்னா முன்ன பின்ன போகாத இடத்துடைய மேப்பை கையில் நெஞ்சிருவான், கையில கொடுத்துருவாங்க. ஒரு சகோதரன் கேரளாவில் சாட்சி சொன்னாரு. அவரு எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போலான்னு நினைச்சாராம். ரட்சிக்கப்பட்ட புதுசு. சரி, நம்ம எழுதி கொடுத்துட்டு எங்க போயிடலாம், இங்க இருந்தா தண்ணி அடிக்கணும், அது பிரச்சனை, இந்த பிரச்சனையா இருக்கு, நம்ம ஜீவியத்தை காப்பாற்ற முடியாது, ஊருக்கு போயிடலாம்னா அப்பதான் கார்கில் ஸ்டார்ட் ஆயிடுச்சான். கார்கில் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேற வழியே இல்லை. இவர் எழுதி கொடுக்க போற நேரத்தில் யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவர் வந்து சிக்னல்ல இருக்கிறவர். இவரை கூப்பிட்டு நைட்டு ஒரு மேப்பு கையில் கொடுத்தானா. நைட்டு ஒரு 7 பேரை கையில் கொடுத்தாங்களாம். நைட்டுக்குள்ள நீ இந்த இடத்துல போய் இந்த இதெல்லாம் சிக்னல் நெஞ்சிடணும், கிளியர் பண்ணிடணும். இவர் சொன்னாராம், கர்த்தாவே நான் வந்து நல்ல ஒரு ஜீவியம் செய்யணும்னு நினைச்சேன், இப்போ எங்க போகுது? மரணத்தை நோக்கி போகணும். உச்சகட்டம் மழையில, பயங்கர பனியில, அந்த இருள் சூழ்ந்த பாதையில எங்க போகணும்? இப்போ மேப்பை கையில் கொடுத்துட்டா சிக்னல் அங்கங்க ஆன் பண்ணி வைக்கணும். கையில் ஒரு 4 பேரை கொடுத்தாச்சு, கிளம்பி போன்னு. போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நைட்டுக்குள்ள போய் சிக்னல் கிளியர் பண்ணி ஆகணும். அது சொல்றாரு, அந்த நைட்ல அந்த மேப்பை வச்சுக்கிட்டு எங்க போயிட்டான் அந்த மலைக்கு போய் அங்கங்க கிளியர் பண்ணி காலையில வார் டிக்ளேர் பண்ணி அடிச்சிட்டாங்க. அப்போ உலகத்துல ஒரு மனுஷனுக்கு ஒரு சாதாரண மேப் முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு அவன் அப்படி போறான்னு சொன்னா, நம்ம ஆவிக்குரியவர்கள் ஒன்றும் தெரியாம போய் நெடுக்க போய் என்ன செய்யக்கூடாது? தண்டிக்கப்படக்கூடாது. நமக்கு வெளிப்படுத்தல் வேணும். ஒரு ஊழியம், ஒரு ஜீவியம், எதுனாலும் பட்டு நமக்கு ஒரு வெளிச்சம் என்ன செய்யணும்? வரணும். பவுல் சொல்றார் இல்லையா, நான் ஆசியாவுக்கு போகணும்னு பிளான் பண்ணேன், கர்த்தர் என்னை போக விடவில்லை. பித்தினியாவுக்கு போக பிரயாசப்பட்டேன், கர்த்தர் என்னை போக விடவில்லை. அன்னைக்கு நைட்டு என்கிட்ட கர்த்தர் பேசி மக்கதோனியாவுக்கு போக முடியாது, எனக்கு என்ன செய்தாரு? ஏவுதல் கொடுத்தாரு. அப்ப நமக்கு ஒரு வெளிச்சம், ஒரு வெளிப்படுத்தல் இருக்கணும். கிளியரா கர்த்தர் கொண்டு போவார். ஜெபம் பண்ணுமா எல்லாரும்? சாமுவேலுக்குள்ள இருந்துதானே அந்த வெளிச்சம், அந்த ஞான திருஷ்டியின் ஆவியை. முதலாவது ஜெபாவிக்காக ஜெபிச்சோம். 2வது சாமுவேலுக்குள்ள இருந்த அந்த ஞான திருஷ்டியின் ஆவினால் கர்த்தர் நம்மை நிறைக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்கள் நல்ல வெளிப்படுத்தல், தரிசனம், கிருபை, வெளிச்சங்க தாவே, உம்முடைய நடத்துதல், உம்முடைய திட்டம், உம்முடைய சித்தம் வெளிப்படணுங்க தாவே. ஹல்லேலூயா. சாமுவேலுக்குள்ள இருந்த அந்த வெளிச்சம் வேணுமே சுவாமி, அந்த ஞான திருஷ்டியின் அனுபவம் வேணுமே, அந்த தீர்க்கதரிசன ஆவி வேணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிற அனுபவம் கர்த்தாவே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் கர்த்தாவே, கர்த்தருடைய மகிமையை காண்கிற அனுபவம் கர்த்தாவே, தேவ சித்தத்தை விளங்கிக் கொள்கிற அனுபவம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாட்கள் எங்களுக்கு தேவை கர்த்தாவே, எங்களுக்கு தேவை கர்த்தாவே. தேவ சித்தத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை வேணுமே கர்த்தாவே. தேவ சமூகத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய அனுபவம் வேணுமே. தேவ சித்தத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை கர்த்தாவே, ஞானதிஷ்டியின் ஆவி, உம்முடைய வெளிச்சம், உம்முடைய திட்டங்களை விளங்கிக் கொள்ளக்கூடிய கர்த்தாவே, உம்முடைய வெளிச்சம் கிடைக்கணுமே ஆண்டவரே. ஞானதிஷ்டியின் ஆவினால் நிரப்பு கர்த்தாவே, வெளிச்சம் கிடைக்கணும், வெளிப்படுத்தல் கிடைக்கணும். கர்த்தர் உதவி செய்யணும் சுவாமி, கர்த்தர் உதவி செய்யணும் கர்த்தாவே, கர்த்தர் உதவி செய்யணும் கர்த்தாவே. ஓர பல பரியால பல பல பக்கர பல பக்கர பல பக்கர பக்கர பல பக்கர பக்கத்துரானியா. ஆமென். கர்த்தர் இந்த நாட்கள்ல சாமுவேலை போல வெளிச்சம் உள்ளவளாய், ஞானதிஷ்டி உள்ளவளாய், கர்த்தருடைய திட்டங்களை விளங்கிக் கொள்ளக்கூடியவளாய், மறைபொருளிலே விளங்கிக் கொள்ளக்கூடியவளாய் கர்த்தர் நம்மை மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்து சாமுவேல் எப்பொழுதும் அபிஷேக தைலம் உள்ள ஒரு கொம்பு வச்சிருந்தான். அவன்கிட்ட எப்பொழுதுமே அபிஷேக தைலம் ரெடியா இருக்கும். 1 சாமுவேல் 16:1 கர்த்தர் சொல்ல, உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு வா. அப்போ அவன் கையில ஆண்டவர் சொன்ன உடனே அபிஷேக தைலத்தை எடுத்துட்டு கிளம்புறான். அவனுக்கு அந்த பிராக்டிஸ் இருந்தது. அதுபோல 1 சாமுவேல் 10:1 அவன் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்தான். அவன் தலையில ஊத்திட்டான். அப்பவும் அவன் கையில் என்ன இருந்துச்சு? அபிஷேகம் இருந்துச்சு. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு அபிஷேக தைலம் யார் கையில் இருந்துச்சு?
சாமுவேல் கையில இருந்துச்சு. நமக்கு கையில எப்பொழுதுமே நம்ம தலையிலும் சரி, நம்முடைய வாயிலும் சரி, நம்முடைய வார்த்தையிலும் சரி, நம்முடைய பார்வையிலும் நம்முடைய செயல்களிலும் எல்லாவற்றிலும் ஒரு அபிஷேகம் இருக்கணும். அபிஷேகம் இல்லாம செய்யற எந்த ஒரு ஊழியமும் எந்த ஒரு செயலும் என்ன செய்யாது, அங்கீகரிக்கப்பட மாட்டாது. எப்பொழுதும் நம்ம கையில ஒரு அபிஷேகம் இருக்கணும். ஒரு பிசாசை பார்த்த உடனே ஒரு ஆவில் நிரம்பணும். ஒரு சென்சார் கருவிகளை பார்த்திருக்கீங்களா? அந்த குறிக்கப்பட்ட இதை சென்ஸ் பண்ணிச்சுன்னா உடனே என்ன செய்யும், ஒன்னு லைட் எரியும், இல்லாட்ட பீப் சவுண்ட் என்ன செய்யும் கொடுக்கும். அது அந்த நுண் அறிவு, அந்த தன்மை அதுக்கு என்ன செய்யுது, வேலை செய்யுது. அந்த குறிக்கப்பட்ட இது வந்த உடனே கத்தும், இல்லாட்ட எச்சரிப்பு என்ன செய்யும், ஏதாவது ஒரு சிக்னலை கொடுக்கும். அதுபோல ஒரு அபிஷேகத்துக்கு மாறா ஒன்று வரும் பொழுது உனக்குள்ள ஆவியானவர் வரணும். பிசாசு உள்ள இருக்கான்னா உடனே நீ ஆவியில் என்ன செய்யணும், நிரம்பணும். பாஸ்டர் அருள்தாஸ்லாம் பஸ்ல போற விஷயங்கள ரொம்ப கவனமா போவார். ஒரு இடத்துல பஸ்ல போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறார். சிஸ்டர்ஸ் ஏறி பஸ்ல சீட்டு பிடிச்சிட்டாங்க. யாருக்கு? இவருக்கும் சேர்த்து பிடிச்சிட்டாங்களா. அப்ப பிரதர் சீட்டு பிடிச்சாச்சு. பஸ்ல டைம் ஆக 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 கூட்டம் என்ன செய்யுது, கூடுது. கூட்டம் ஏற ஏற ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அந்த சீட்டு ஏங்க இந்த சீட்டை கொடுங்க, யாருக்கு யாருக்குங்கிறாங்க. இவர் எங்க நிக்கிறாரு, வெளியே நிக்கிறாரு. இப்ப இவங்க சொன்னாங்களா, பிரதர் வாங்க, இங்க சீட்டுக்கு ஒரே சண்டை நடக்குது, வாங்க. நான் இவர் நான் வர்றேன்னு சொல்லிட்டு எங்க நிக்கிறாரு, வெளியவே நிக்கிறாரு. இங்க கூட்டம் ஏறி ஏறி ஜனங்கள்லாம் நின்று ஒரு லெவல் வந்துருச்சு. இப்ப பஸ் கிளம்பும் போகுது. பஸ் கிளம்ப போதுன்னு இவர் ஏறினாராம். எங்க பேக்ல வழியா பின் வழியாக ஏறினாராம். இவர் பின்வழி ஏறினதுதான் தெரியுமா, பஸ்ல 4-5 பேர் எந்திரிச்சு கத்தி அலறி மிதிச்சு உளுந்து ஓடியே போயிட்டாங்களாம் வெளியே. புரியுதா உங்களுக்கு? பிசாசு பிடிச்சவெல்லாம் எங்க இருக்கான், பஸ்ல இருக்கிறான் நார்மலா. அவன் ஏற்கனவே சும்மா உட்கார்ந்துருக்கான். இவர் ஏறின உடனே அந்த ஆவியில நெஞ்சிருச்சு, இலகிடுச்சு. அவ்வளவுதான். அதிச்சு தள்ளி ஒருத்தனை முட்டி மோதி ஆணும் பொண்ணும் ஃப்ரண்ட் வாசல் வழியா விழுந்து ஓடியே போயிட்டாங்க. அவர் சொன்னார், நான் இதுக்கு தான் நான் என்ன செய்யல, இவ்வளவு நேரம் ஏறாம இருந்தேன். நமக்கு அப்படி பவர் இருக்கா? பிசாசு கிட்டே வந்து படுத்துக்குது, வந்து மேலே ஏறி உட்காந்துக்குது, கழுத்து பிடிச்சிச்சு. தோத்திரம் வரல, இயேசுவின் ரத்தம் ஜெயம் வரல, யாரையும் கூப்பிட்டேன் பதிலே வரல அப்படிங்கிறான். அப்படித்தானே சொல்றோம். நம்ம ஸ்டேட்மெண்ட் அப்படித்தானே இருக்கு. அப்படியே வந்துச்சு, அமுக்கிருச்சு. கை வரல, கால் வரல, நாக்கு வரல, வார்த்தை வரல, அப்படியே போட்ட. அப்போ நம்மகிட்ட எவ்வளவு பவர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அவங்களுக்கெல்லாம் அந்த பவர் இருந்துச்சு, ஃபுல் அந்த எஃபெக்ட் இருந்துச்சு. அதனாலதான் அவங்க போறதில்லை. உள்ள ஆள் இருக்கு, அந்த ஆவி இருந்தா இந்த ஆவி என்ன செய்யுது, உதறுது, சென்ஸ் கொடுக்குது. உள்ள பஸ்ஸுக்குள்ள பிசாசு பிடிச்சவன் இருக்கான் அப்படிங்கறது சொல்லுது. அதுபோல நமக்குள்ள அபிஷேகம் இருந்தா அது தெரியும். நீ போய் உள்ள உட்கார்ந்த உடனே தெரியும் யாரெல்லாம் ஆவியில விகற்பமா இருக்கா. இயேசு அவர்கள் இருதயத்தின் நிலவரத்தை அறிந்து அவங்க என்ன நிலவரத்துல பேச வந்தாங்கிறத பகுத்தறிஞ்சார். அதுக்கேற்ற மாதிரி பதில் பேசினார். அதனால நமக்கு ஒரு அபிஷேகம் இருக்கணும். சாமுவேல் லைஃப் வந்து ஒரு புஸ்தகம், ஒரு பாடம். அவன் கையில கர்த்தர் எப்பொழுதும் அபிஷேகத்தை கொடுத்து வச்சிருந்தார். நீ தைல குப்பியை நிரப்பிட்டு வா அப்படின்னா போய் உடனே என்ன செய்வான், தைலம் என்ன கடையில விக்குதே, அந்த தைலம் கடையில விக்குதே. அதுக்கு ஒரு முறைமை இருக்கு. யாத்ராமத்துல அந்த அபிஷேக தைலம், ராஜாக்களை அபிஷேகம் பண்றது, தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்றதுக்கு, ஆசாரியர்களை அபிஷேகம் பண்றதுக்குன்னு ஒரு அபிஷேக தைலம் இருக்கு. அது ஒரு கூட்டு மருந்து. அதுக்கு பல கெமிக்கல் மிக்சிங் இருக்கு. அதுக்கு எடை இருக்கு. இவ்வளவு 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 சேர்த்து அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அதை நீ சும்மா உண்ணக்கூடாது. வீட்டில் யூஸ் பண்றதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அதை யூஸ் பண்ணக்கூடாது, அது செய்யவே கூடாது. ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றார். அது ஒரு பெர்ஃபியூம்ஸ் மாதிரி. அதை வந்து சும்மா யூஸ் பண்ணக்கூடாது எல்லாரும். அப்படி யூஸ் பண்ணா அவனை கர்த்தர் சபிச்சிடுறாரு. எங்க இருக்கு? 30
23 அப்படித்தானே? சரிதானா நான் சொன்னது? அப்படி அது ஒரு ஒரு லிமிட் சொல்லியிருக்கு. இவ்வளவு எடை, இவ்வளவு எடை, இவ்வளவு எடை, இவ்வளவு எண்ணெய், இவ்வளவு சேர்த்து கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கிடவது. இன்னொரு இடத்துல வாசிங்க. அதை நீ சும்மா யூஸ் பண்ணக்கூடாது. 32 அப்ப இதை செய்யற முறைமை யார் கையில இருந்துச்சு? சாமுவேல் வச்சிருந்தான். கரெக்டா அபிஷேக தைலத்தை எடுத்துட்டு போன்னு சொன்னா உட்காந்து என்ன செஞ்சிருவான்? ரெடி. உடனே அபிஷேக தைலத்தை ரெடி பண்ணி அந்த பட்டை கிட்ட எல்லாம் ரெடி பண்ணி அழகா கொண்டு போயிடுவோம். அதனால நமக்கு எப்பவுமே ஒரு அபிஷேகம் இருக்கணும். நம்முடைய பார்வையில கூட ஒரு அபிஷேகம் இருக்கணும். பார்வையில் அபிஷேகம் இருந்துச்சுன்னா ஆவி இருந்தா நெஞ்சிடும், விலகிடும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? உங்க பார்வையில கூட ஒரு அபிஷேகம் இருந்துச்சுன்னா மாம்சத்தின் ஆவி என்ன செய்யணும்? இது அழிச்சிடும். நேருக்கு நேர் பார்க்க மாட்டான் உன்னைய. ஆணவ பெண்ணும் நேருக்கு நேரம் உன்னைய பார்க்காது. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன செய்யாது? அதை பார்க்க விடாது. உடனே உங்களை பார்த்த உடனே இங்க பாரு அப்படின்னுங்க. பிசாசு பிடிச்சவனை பார்த்துட்டு நீ என்னைய பாருன்னு சொல்லுங்களேன். என்ன அப்படின்னா உனக்குள்ள பவர் இல்லைன்னு அர்த்தம். நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கணும். அந்த அளவு உனக்குள்ள என்ன இருக்கணும்? அபிஷேகம் இருக்கணும். இருக்கா? வார்த்தையில் அபிஷேகம் இருக்கணும். அவன் கையில ஒரு குப்பி வச்சிருந்தான். அந்த குப்பியில எப்பவுமே என்ன இருந்துச்சு? அபிஷேகம் இருந்த. அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். சாமுவேலை போல எப்பொழுதும் அபிஷேகம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றணும். அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த அபிஷேகத்தோட நீங்க போய் ஒரு வியாதியஸ்தனுக்கு ஜெபிச்சீங்கன்னா உடனே நெஞ்சிரும், சோமாயிடும். ஒருத்தனுக்கு போய் நீங்க புத்தி சொல்லுங்க, அவன் அக்செப்ட் பண்ணுவான். நீங்க சொல்ற வார்த்தையை என்ன செய்வான்? அப்படியே ஏத்துக்குவான். நீங்க சொல்ற காஸ்பல் உடனே அவனுக்குள்ள என்ன செய்யும்? வேலை செய்யும். நீங்க சொல்ற ஆலோசனை அவனுக்குள்ள நிறைவேறும். நீங்க ஒரு ஆலோசனை சொன்னீங்கன்னா அது என்ன செய்யும்? அப்படியே, ஆமா அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அந்த பிரதர் சொன்னாங்க, அது அப்படியே நெஞ்சிருச்சு, நிறைவேறிடுச்சுன்னு சொல்லுவான். ஏன்னா நீ சொன்னது நீயா சொல்லல, உனக்குள்ள இருந்து யாரு பேசுறா? அபிஷேகம் பேசுது. ஜெபம் பண்ணுமா எல்லாரும்? சாமுவேலை போல அபிஷேக தைலம் எப்பொழுது நிரம்பி இருக்கிறவளாய் கர்த்தர் நம்மை மாற்ற முடியாது. ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே அபிஷேக தைலம் நிரம்பினவர்களாய் கர்த்தாவே, எங்களே கர்த்தாவே, எப்பொழுதும் அபிஷேக தைலம் கர்த்தாவே, அபிஷேக தைலம் உள்ளவர்களாய் மாற்றும். வார்த்தையிலே, செயல்களிலே, பார்வையிலே, ஊழியங்களிலே, ஜீவியங்களிலே அபிஷேக தைலம் உள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் அபிஷேகம் உள்ள ஊழியர்களாய் விசுவாசிகளாய் நம்மை மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து சாமுவேலின் ஜீவியம், அவனுடைய வாழ்க்கை ஒரு குற்றஞ்சாட்டப்படாத வாழ்க்கை. வாசிங்க. அவன் சொல்ற, நான் யாருக்கும் அநியாயம் செய்யல, யாருக்கு இடுக்கன் செய்யல, யாருக்கும் நான் கண்சாடைய அநியாயம் செய்யல. 1 சாமுவேல் 12:3-4. 1 சாமுவேல் 12:3-4. பார்த்தீங்களா அவன் லைஃபை பத்தி எவ்வளவு ஒரு பெரிய சாட்சி. அவன் சொல்ல, நான் சின்ன அதுக்கு முந்தின வசனத்தை சொல்றான், நான் சின்ன வயசுல வந்து இது முதிர் வயது வரைக்கும் நான் உங்க முன்னாலதான் வாழ்ந்திருக்கிறேன். நான் ஏதாவது செஞ்சிருந்தா எனக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்க. நான் அப்படி இருந்தா நான் திரும்ப கூட நெஞ்சிடறேன், திரும்ப கொடுத்துட்றேன். அப்படி ஏதாவது பண்ணா நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேங்க. அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றான், அப்படியானால் நீங்க எல்லாரும் சாட்சிகள்னு சொல்றான். வாசிங்க. பாத்தீங்களா, எல்லாரும் சாட்சி. என்ன லைஃப் பாருங்க. ஒருத்தனுக்கு நான் அநியாயம் செய்யல அப்படி சொல்ல முடியுமா? யாருக்காவது இப்படி அப்படி இன்னைக்கு நம்ம ஊழியக்காரங்க விசுவாசிகளுக்கு அந்த லைஃப் இருக்கா? ஒருத்தனுக்கு அநியாயம் செஞ்சிருப்போம். ஒருத்தனுக்கு நியாயம் செஞ்சா இன்னொருத்தனுக்கு அது எப்படித்தான் தெரியும்? அநியாயமா தெரியும். ஒருத்தனை பகைத்தா ஒருத்தனை என்ன செய்ய வேண்டியிருக்கும்? ஒருத்தனை நேசிச்சா ஒருத்தனை பகைக்கணும். அப்படித்தான் வரும். ஆனா இவன் சொல்றான் பாருங்க, நான் எதையாவது எடுத்துக்கொண்டேனா, யாருக்காவது அநியாயம் செய்தேனா, இடுக்கன் செய்தேனா,
கஞ்சாடையா இருந்தேனா அப்படி இருந்தா சொல்லு, நான் திரும்ப கொடுத்துட்றேன். அவங்க சொல்லாங்க, நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவே இல்லை. நம்மளை பத்தி அப்படி சாட்சி சொல்லுவாங்களா? செத்து போன பிறகு சொல்லுவான், இந்த பிரதர் ரொம்ப நல்லவருமா. இருக்கிற வரைக்கும் ஒருத்தனும் நல்லவன் சொல்ல மாட்டான். செத்து போயிட்டா வேற வழி இல்லை, எல்லாருக்குமே என்ன சொல்லுவாங்க? செத்து போனா எல்லாரும் அதுக்கு பிறகு அவனை குறித்து சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லாதவனுக்கு கூட நல்ல சாட்சி சொல்றாங்க. ஜீவியமே இல்லாதவனுக்கு கூட சாட்சி என்னது? என்னைக்கோ ஒரு நன்மை செஞ்சிருப்பான் இல்லையா, அதை சொல்லுவாங்க. 1932 இருந்து அவர் நல்லா ஜெபிச்சுட்டு இருந்தாரு. இப்போ அவரு செத்து போனது பின்மாற்றத்தில். ஆனா இவங்க பழைய கதையை ஏதாவது ஒண்ணு சொல்லி தேர்த்தி விடுவாங்க. சிங்காசனத்துக்கு முன்னால இதெல்லாம் செல்லாது. அதனால நம்ம பத்தி சாட்சி என்ன? அவன் உயிரோடு இருக்கும்போதே சாட்சி சொல்றாங்க பாருங்க. ஆமா, நேரே ஒன்றும் வாங்கவில்லை. நம்மளை பத்தி சொல்லுவாங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் சாட்சி சொல்லுவானா? குழாயடி சண்டையில சாட்சி வருமா? சொல்லுங்க. சபையில் உங்களை பத்தி என்ன சாட்சி சொல்லுவாங்க? சொல்லுங்க. வீட்டில் உங்க மனைவி என்ன சாட்சி சொல்லுவா? புருஷன் என்ன சாட்சி சொல்லுவாரு? பிள்ளைங்க உங்களை பத்தி என்ன சாட்சி சொல்லும்? சொல்லுங்க. நம்மளை பத்தி மற்றவங்க எல்லாம் என்ன சபையில் உள்ளவங்க என்ன சாட்சி சொல்லுவாங்க? கூட வேலை பார்க்கிறவன் என்ன சாட்சி சொல்லுவான்? யோசிச்சு பாருங்க. சாமுவேலுடைய லைஃப்ங்கிறது ஒரு விலையேறப்பட்ட லைஃப். அவன் தைரியமா சொல்றான், ஏதாவது இருந்தா சொல்லு, இப்பவே சொல்லிடு, நான் இப்பவே நெஞ்சிடறேன், திரும்ப கொடுத்துறேன். எவ்வளவு தெளிவான ஒரு லைஃப், குற்றஞ்சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை. பவுல் அழகா சொல்றாரு பாத்தீங்களா? ஓட்டத்தை முடித்தேன். உயிரோட தான் இருக்காரு, ஆனா என்ன சொல்றாரு? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்போ நான் வாழ வேண்டியதெல்லாம் வாழ்ந்து முடிச்சாச்சு, காத்துக்கொண்டேன்னு தைரியமா சொல்றாரு. அப்ப அதுக்கு பிறகு போராட்டம் வராதா? வந்தாலும் காத்துக்குவாரு. அதனால நமக்கு நல்ல ஜெபம் பண்ணும், நல்ல ஒரு லைஃப் வேணும், குற்றஞ்சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை. ஆனா அதே நேரத்தில் சாமுவேலுடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் இல்லை. சாமுவேலுடைய பிள்ளைங்களுக்கு அந்த லைஃப் கிடையாது. ஆனா சாமுவேலுக்கு மட்டும்தான் அந்த லைஃப் இருந்துச்சு. அதனால சாமுவேல் பிள்ளைங்க சரியில்லாதனால தான் ஜனங்க எதை கேட்டாங்க? யாரை கேட்டாங்க? ராஜாவனு கேட்டாங்க. சாமுவேலுடைய பிள்ளைகளுக்கு சாட்சி கிடையாது, ஆனா சாமுவேலுக்கு நல்ல சாட்சி. நான் சொல்றேன், ஏதாவது இருந்தா சொல்லுங்க. சாகிறதுக்கு முன்னால விசுவாசிகள் இப்படி ஒரு கேள்வி கேட்டு செத்தா நல்லா இருக்கும். விசுவாசிகள் ஊழியக்காரங்க சாகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு, நான் யார்ட்டையாவது வாங்கினா, ஏமாத்தினா, சண்டை போட்டனா, அப்படி இருந்தா இல்லைன்னா இல்லை இல்லை இல்லை, நல்ல சாட்சி நல்ல சாட்சின்னு சொன்ன பிறகு கண்ணை முன்னா பரலோகத்துக்கு போயிட்டேன்னு அர்த்தம். திடீர்னு பட்டுன்னு போயிடுச்சுன்னா எங்க போய் யாரை போய் கேட்கறது? சாட்சி கேட்கறது? திடீர்னு போயிட்டா போயிச்சே. சாமுவேல் கேட்கறான் பாருங்க, யாராவது அநியாயம் செஞ்சிருந்தா சொல்லு. இப்ப நம்மள இப்படி நம்ம இப்படி போய் கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? நம்ம அப்படி கேட்க முடியாது. நமக்கு அப்படி கேட்கக்கூடிய அளவில் லைஃபே மிக குறைவு. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த நாட்களில் சாமுவேலுடைய வாழ்க்கை குற்றஞ்சாட்டப்படாத வாழ்க்கை, நியாயந்தீர்க்கப்படாத வாழ்க்கை, யாரும் எந்த இதுலையும் யாரும் துக்கப்படாத ஒரு வாழ்க்கை, அப்படி லைஃப் இருந்திருக்கு. அவனுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கான். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அனுபவமாக்கிக் கொள்ள கர்த்தர் நமக்கு இந்த நாட்களில் உதவி செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவாம். ஆண்டவரே, சாமுவேலை போல கர்த்தாவே ஜீவிக்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில கர்த்தாவே குற்றஞ்சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை, அநியாயம் இல்லாத வாழ்க்கை, ஆண்டவரே கண்சாடை இல்லாத வாழ்க்கை, ஆண்டவரே தெளிவான வாழ்க்கை இருந்ததே கர்த்தாவே. இந்த நாட்கள்ல எங்களுக்கு அந்த அனுபவம் வேணுமே கர்த்தாவே. யாரும் குறை சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை இருந்தது சுவாமி. ஆமென். சாமுவேலை போல இந்த நாட்கள்ல ஒரு ஜீவிய உள்ளவளாய், சரியான வசனத்தின்படி உள்ள வாழ்க்கை உள்ளவளாய் கர்த்தர் நம்மை உருவாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தோதர 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 தோதர. அவனுக்கு அவன் பிள்ளைகளால பிரச்சனைகள் இருந்தது. அவன் பிள்ளைகள் நிமித்தம் தான் ஜனங்கள் டைவர்ட் ஆனாங்க. அப்படி இருக்கா? 8ஆம் அதிகாரம் 3 இதுதான் அங்க பிரச்சனை. யாருதான் இன்னைக்கு நம்ம இப்ப அந்த பாயிண்ட் நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதுக்கு தான். இப்ப நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப சின்ன பிராயத்திலேயே ரொம்ப குழப்பமான பிள்ளைகளா மாறுறாங்க. கீழ்ப்படியாமை,
தெய்வீகம் இல்லாதது, அன்பில்லாதது, சின்ன வயசுலேயே பாவங்கள் பெருகி போயிடுச்சு. ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், மனுஷனுடைய சிறுவயது முதலே அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாததாக இருந்தது. 8:21 சிறு வயது தொடங்கி சின்ன வயசுலேயே பிள்ளைங்க கீழ்ப்படியில எதிர்த்து பேசுது, மரியாதை இல்லாமல் பேசுது. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பேரண்ட்ஸ் தான். இந்த பேரண்ட்ஸ் புருஷன் மனைவி என்ன செய்யறது இல்லை, மரியாதை கொடுத்து பேசுறது இல்லை, பழகிறது இல்லை. அதே மாதிரி மனைவி புருஷன் என்ன செய்யறது இல்லை, மரியாதை கொடுத்து பேசுறது இல்லை. இந்த தாய் தகப்பன் அதே பழக்கம் யாருக்கு வருது, பிள்ளைங்க. இவங்க தவறா பேசும்போது, ஏதாவது வார்த்தைகள் வித்தியாசமா பேசும்போது அதே வார்த்தையை எது பேசுது? நான் சொல்றது கரெக்ட் தானா? புருஷன் மனைவிய கொஞ்சம் தகாத விதமா பேசுறத இந்த பிள்ளை ஒரு 10 ட்ரிப் கேட்டுச்சுன்னா இதுக்கு பைஹார்ட் ஆயிடும். அடிச்ச உடனே இந்த பிள்ளை என்ன செய்யும், தன்னுடைய இயலாமையில எதை பேசும், இந்த தகப்பன் பேசின வார்த்தையை இதை ரிப்பீட் பண்ணும். அப்படி இல்லை, மனைவி புருஷனை தகாத விதமா பேசி மரியாதை இல்லாம நடத்துறாங்கன்னு சொன்னா அந்த தகப்பனை அடிக்கும் போதோ ஏதாவது கண்டிக்கும் போதோ அப்பாவை அம்மா என்ன பேசினாலும் அதே நிச்சயம் இது பேசும். அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். அதனால பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சின்ன வயசுலயே ஊர் சுத்துறது, ஏமாத்துறது, திருடுறது, பொய் சொல்றது, கெட்ட வார்த்தை பேசுறது, பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து டிவி பார்க்கறது, சின்ன வயசுலயே இந்த பழக்கங்கள் இது ரொம்ப இருக்கு. நம்ம விசுவாசி பசங்க பண்ற சேட்டை பயங்கர சேட்டை. கோயிலே திருடிடுறான், எங்க ஃபெய்த்தம்லே திருடிடுறான். ஃபெய்த்தம்லே திருடினவனை என்ன பண்றது? அது அந்த வீட்டில் திருடி திருடி பழக்கம் எங்க வந்துடுது, வீட்டில் திருடின பழக்கம் இப்போ விசுவாச வீட்லேயும் திருடு. இது 1-2 இல்லை, ரொம்ப இருக்கு. ஒரு நாள் ஃபைத்தம்ல சண்டே ஸ்கூல் பீரோ உடஞ்சிருக்கு. சண்டே ஸ்கூல் பீரோ உடைச்சிட்டான். உடைச்சி அங்கே இருக்கிற பெட்டி அதை அந்த டப்பா அதையும் கொண்டு போய் உடைச்சி எடுத்து கொண்டு போய் செல் வாங்கிட்டு வந்துட்டான். என்கிட்ட தான் கிடக்கு அந்த செல்லு. அது ஒரு நைட்டு தான் தங்கினான் அந்த பையன். அதை அவன் மூளை வேலை செஞ்சிருக்கு பாருங்க. பெரிய ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு போய் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஃபைத்தம்லேயே எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் வச்சிருந்த இடத்துல கொண்டு போய் பெரிய ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அழகாக போட்டு அந்த பீரோவை, அப்படி வயசு என்ன, ஒரு 13-14 வயசு இருக்கும். அதுக்கு முன்னாலே அது படிப்பெல்லாம் நிறுத்தி வேலைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே வண்டி லூஸ் ஆயிடுச்சு, தருதலை ஆயிடுச்சு. அதுக்கு இப்போ ஃபைத்தம்ல சரி தங்கினாலும் திருந்தி இருப்பான்னு பார்த்தா அழகாக எதை அடிச்சிட்டான். அதை கொண்டு போய் அதை எடுத்து கொண்டு போய் மாடியில் வச்சு அந்த பெட்டியை உடைச்சு, அதை உடைக்கவே முடியாது, அதெல்லாம் உடைச்சி எடுத்து சில்லறையெல்லாம் விட்டுட்டான். மொத்த நோட்டையை நெஞ்சிட்டான், அள்ளிட்டான். திருப்பி அடுத்த நாள் அவனை பிடிச்சி அடிச்சு அவனை விரட்டி போய் அங்கே வச்சா இங்கே வச்சான்னு சொல்லி. எதுக்கு சொல்றேன்னா அவ்வளோதான். அதுக்கு பிறகு கோயில்கிட்டே என்ன செய்யறதில்ல, வரல. இனி அவன் கோயில் பக்கமே என்ன செய்ய போறதில்லை, காலத்துக்கும் வரப்போறதில்லை. பிற்காலத்தில் ரட்சிப்பு வந்தா வருவான். பேசா போயிச்சா அந்த குடும்பம். அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அவமானப்பட்டு கோயிலுக்கே வர முடியாம வந்தா பின்னால உட்காந்து எந்திரிச்சு ஓடிட்டே இருக்கிறது. ஏன்னா பிள்ளை நெஞ்சிட்டான். வீட்டில் திருடினா இப்ப கடைசி எங்கே திருடிட்டான், ஃபெய்த்தம்ல திருடிட்டான். எப்படி தலையை காட்டுறது? இப்படி பின்மாறி போனவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அதனால நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய பிள்ளைகள் உலகத்தில் பலவிதமான பாதையில் போறாங்க. ஸ்கூல்ல, காலேஜில், வேலை ஸ்தலங்களில் பலவிதமான நண்பர்கள். அந்த சேர்க்கை சேரும்போது நம்ம சொல்லுவோம், அந்த பையனால தான் என் பையன் நெஞ்சிட்டான், கெட்டுட்டான். அந்த வீட்டில் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? ஆமா, காக்கைக்கு தன் குஞ்சு என்னதுதான், பொன் குஞ்சு தான். என்னதான் இருந்தாலும் அந்த பையன் கூட சேரலன்னா என் பிள்ளை எப்படி? ஏன்னா இவன் அப்படி வீட்டில் நடிப்பான், வீட்டில் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பான். அவுத்து விட்டா வெளியே வந்தா காட்டுக்கழுதையை தன்னிச்சையா திரிய விட்டவன் யார்? போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. இப்ப கூட இந்த கன்வென்ஷன்ல விசுவாசி பசங்க, வெளியே உள்ள பசங்க எல்லாம் ஒரு குரூப் சேர்ந்துக்கிட்டானுங்க. விசுவாசி பசங்க 2 பேர் சேர்ந்து வெளியே உள்ள பசங்க அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு எங்கேயோ தண்ணி அடிச்சிருக்கானுங்க. உள்ள வந்துட்டான், உள்ள பிடிச்சிட்டானுங்க. பிடிச்சா அவங்க அப்பா
ரொம்ப நல்ல விசுவாசி, சாமுவேல் மாதிரி. அவங்க அப்பாவும் அம்மாவும் நல்ல விசுவாசிகள், பாவம். அவங்க சபைக்கு தூண் போல நிக்கிறவங்க. ஆனா பிள்ளை எப்படி இருக்கு? ஒண்ணுமே இல்லை, யூஸ்லெஸ். அழகா இருக்கானுங்க, ரொம்ப அழகா இருக்கானுங்க. ஆனா வயசெல்லாம் 10th தான், 10th 11th தான். ஆனா புத்தி ஒன்னும் ஒரு பிரயோஜனம் இல்லை. பிடிச்சிட்டு யாரோ பிடிச்சி கொண்டு வந்தாங்க, அடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. சரி, அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அவமானத்தை என்ன செய்யல. இவன் ரோட்ல பண்ணா, வீட்டில் பண்ணா, இப்ப எங்க வந்து பண்றான், இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ல பண்றானேன்ட்டு வரவே இல்லை. கடைசி வரைக்கும் வரல. என்ன பண்றது அப்படி பிள்ளைங்களை? பாவம். அவனுங்களுக்கு அதை பத்தி ஒரு சீரியஸ்னஸும் இல்லை. அடி வெளுத்த பிறகுதான் சீரியஸ்னஸே வந்துச்சு. எப்பவும் நான் தான் அடிப்பேன், எங்க டீம் தான் அடிக்கும். இந்த ட்ரிப்பு நான் ஸ்டைல் மாத்திட்டேன். அதனால அங்க இருந்த போலீஸ் பூத்துல கொடுத்து கொஞ்சம் அப்படி கவனிச்சு விடுங்கன்னு சொன்னேன். கவனிச்சாம பாருங்க, கவனிப்புன்னா கொஞ்சம் நெஞ்ச கவனிப்பு இல்லை. எனக்கு கஷ்டமா போச்சு. ஐயோ பாவம். சும்மா விசாரிச்சுட்டு இருங்க, நைட் ஃபுல்லா வச்சிருங்கன்னு சொன்னோம். காலையில் ஒரு 6 மணி வரைக்கும் வச்சிருங்க. அந்த இன்ஸ்பெக்டரு கோயிலுக்குள்ளே எப்படி பண்ணிட்டானுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டான். போட்டு பிரித்து எடுத்துட்டான். அதுக்குள்ள ஒரு ரிசர்வ் போலீஸ் வந்துச்சு, அவங்க ஒரு ரைடு அடிச்சான். திருப்பி அடுத்து ஒரு ஜீப் வந்துச்சு, அதுல இருந்து 4 பேர் அடிச்சான். அவளை அடிச்சும் அந்த என்ன செய்யல, ஒன்னும் மண்டையில ஏறல. பாவம். எதுக்கு சொல்றேன்னா, நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த பிள்ளைங்களால பேரண்ட்ஸ் எவ்வளோ பேர் கோயிலுக்கு வரல, துக்கப்படுறாங்க. அவங்களுக்காக இவங்க பாஸ்டிங் போட்டு 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 இவங்க செத்து போயிடுவாங்க. அவன் நல்லா சாப்பிட்டு 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 சுத்திட்டே இருப்பான். இவங்க பிள்ளைகளுக்காக ஃபாஸ்டிங் போட்டுட்டே இருப்பாங்க. அவன் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன செய்வான், இவங்க ஃபாஸ்டிங் போட்டு அவனுக்கு நல்லா சோறு பொங்கி கொடுப்பாங்க. சாப்பிட்டு தம்பின்னு அவன் சாப்பிட்டு இவங்க அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். துணிஞ்சு செய்வான் பாவத்தை. ஜெபம் நம்முடைய பிள்ளைகளுக்காக. சாமுவேல் பாவம், அந்த பிள்ளைகள் நிமித்தம் தான் அந்த ஜனங்கள் எதை கேட்டாங்க, ராஜாவை கேட்ட உடனே சாமுவேலுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அது தகாததாய் அவனுக்கு காணப்பட்டது. உடனே ரொம்ப டல் ஆயிட்டான். உடனே கத்தர் பார்த்தாரு, ஐயோ சாமுவேல் டல் ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு, நீ ஒன்னே தள்ளல, என்னையே தான் தள்ளிட்டாங்கன்னு ஆண்டவர் குறுக்க வந்தாரு. நீ சோர்ந்து போகாத, நீ ஏன் டல் ஆகுற? ஜெபம் பண்ணுமா நம்முடைய பிள்ளைகளுக்காக. அதனால தான் இயேசு சிலுவை சுமந்துட்டு போகும்போது சொன்னாரு, என்ன சொன்னாரு, உங்க பிள்ளைகளுக்காக அழு. ஆனா முதல்ல உங்களுக்காக அழுன்னு சொன்னாரு. இந்த பிள்ளைகளை பெற்றதுக்காக அழு சொல்லியிருப்பாரோ? எப்படி? ஆம்பளை பையன்தான் வேணும், கடைசியில் ரவுடியா பிறந்து வந்துடுறான். பொம்பளை பிள்ளை தான் வேணுங்குது, அது ஓடி போயிருது. அப்படித்தானே? நான் சொல்றது கஷ்டமா இருக்கோ? உண்மையை தான் பேசுறேன். கத்தர் கொடுக்கறத வாங்கியிருந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். கத்தர் கொடுத்த பிள்ளைய வாங்கியிருந்தீங்கன்னா உனக்கு எப்படி இருக்கும்? அது ஆணோ பெண்ணோ கத்தர் கொடுத்தாருன்னு வாங்கியிருந்தீங்கன்னா அது உருப்படியா இருக்கும். இல்ல, எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும், ஆம்பளை பிள்ளை வேணும், இயேசுவின் நாமத்துல வேணும் வேணும் வேணும், அது வருது. அப்படிதான் நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். நானும் ஒரு 28 வருஷமா சுத்திட்டு வரேன்ல, இதுல எவ்வளவு பேர் பார்த்துட்டு வரேன். ஜெபம் பண்ணுவோமா? உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன செய்யுங்கள், அழுங்கள். சாமுவேல் பாவம், அந்த பிள்ளைகளை இவன் பாருங்க, ஒரு காசு கை நீட்டி வாங்காத ஆளு. ஆனா அவன் பிள்ளைங்களை பத்தி என்ன சொல்லியிருக்கு? அவன் முதல்ல வசனத்துல நான் ஒரு காசு பரிதானம் வாங்கினான்னு கேட்கிறான். இப்ப அவங்க பிள்ளைங்க என்ன வாங்கினாங்கன்னு இருக்கு, பரிதானம் வாங்கினான்னு இருக்கு. அப்போ எவ்வளவு அருமையான ஒரு தாய் தகப்பனுக்கு எப்படி பிறந்திருக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அதுக்கு காரணம் வளர்ப்பா இருக்கலாம், இல்லாவிட்டா செயற்கையா இருக்கலாம், செல்லமா இருக்கலாம். சாமுவேல் தான் பிள்ளைகளை கண்டிக்காம வளர்த்திருக்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பான். எப்படியோ அது டைவர்ட் ஆயிடுச்சு. அதனால அவன் பிள்ளைகளுக்காக அவன் ரொம்ப துக்கப்பட்டான். அதுல நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நம்ம சொல்றோம் பிள்ளைங்க சரியில்லைன்னு, அவங்க போற சூழ்நிலை எப்படி இருக்கு, அவங்கள பிசாசு அந்த ரூட்ல கொண்டு வரான். அந்த அவனுக்கு கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரா கிடைச்சதுன்னா தப்பிடுவான், ஜபம் அப்படி இப்படின்னு போயிடுவான். அவனுக்கு கிடைக்கிறது அப்படி கிடைக்கவே இல்லைன்னா என்ன செய்வான், டெய்லி பாவ போராட்டம், எங்கிட்டாவது ஒரு இடத்துல வலியை விழுந்துருவான். ஜெபம் பண்ணுமா நம்முடைய பிள்ளைகளுக்காக. உலகம் மாமிசம் பிசாசு தொடாத வண்ணம் கத்தர் நம்முடைய பிள்ளைகளை கத்தர் பாதுகாக்க முடியாக, பொல்லாப்புகள் தீங்குகள் கன்னிகளுக்கு விலக்க முடியாக, புறஜாதிகள் மத்தியில குற்றஞ்சாட்டப்படாத வாழ்க்கை வாழ நம்முடைய வாலிப சகோதர சகோதரர்களுக்கு கத்தர் உதவி செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவோம். நல்ல நல்ல ஜெபம் பண்ணுங்க.
ஊழியக்காரங்களுக்கு உங்களுக்கு பிள்ளைகள்னா இவங்க தான் பிள்ளைங்க. அதனால நல்ல ஜோமனும், எல்லா விசுவாசிகளும் நல்ல ஜோமனும். ஒரு ஜபம் அவனை ஒரு கை தூக்கி விட்ட மாதிரி இருக்கும். உளையான சேற்றுல போய்கிட்டு இருக்கிறவனை நீ ஒரு ஆள் ஜபிக்கும் போது ஒரு கை கொடுத்து என்ன செய்யுது, ஒரு ஸ்டெப் அவனை மேல தூக்கிட்டு, அப்படி 10 பேர் ஜபிக்கும் போது அவன் வெளியே வந்துருவான், சேத்துல இருந்து வெளியே போயிடுவான், உளையான சேத்துல இருந்து. எல்லாரும் ஜோம் பண்ணுவா. ஆண்டவரே, கன்னிகள்ல பலவிதமான சிக்கல்களுக்குள்ளே அகப்பட்டு கிடக்கிறதான ஊழிய ஆண்டவரே, வாலிபர்களை வெளியே கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறோங்க. தாவே வெளியே கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. சோதர நம்முடைய விசுவாசிகள் குடும்பங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். இப்ப முந்திய மாதிரிலாம் இல்ல. முந்தியெல்லாம் ஒரு காலத்துல கொஞ்சம் சம்பளம் இருந்தா என்னது, சொற்ப வருமானம் இருந்தாலே அது என்னது குடும்பங்களுக்கு போதுமானது. இப்ப பாத்தீங்கன்னா வாடகையே பயங்கரமாயிடுச்சு. இங்க எப்படின்னு தெரியல. நான் அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போனேன், வாடகை எவ்வளவுனா 15,000 ரூபாய். அப்ப 15,000 ரூபாய்னா அவனுக்கு வருமானம் வீடு குடும்பம் நடத்துறதுக்கு எவ்வளவு தேவைப்படும்? வேற வழி இல்லை. பிள்ளைகளுக்கு வசதியான ஒரு வீடு பார்க்கணும்னா அவ்வளவு தேவைகள் ஏற்படும். அதுவேளை ஆனா அதுக்கேற்ற வருமானம் இருக்கா பாருங்க. எத்தனையோ வீடுகள்ல தேவைகளுக்கு ஏற்ற வருமானம், அவங்களுக்கு வருமானம் இல்லை. ஜெபம் இல்லாமா கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தேவனை கர்த்தரை தேவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதனால வேத வசனத்தின்படி நம்முடைய குடும்பங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, டொனேஷன் கட்டுறது, யூனிஃபார்ம் வாங்குறது, கரண்ட் பில்லு கட்டுறது, அடுத்து ஒரு கல்யாணம்னா என்னது, நீங்க என்னதான் டாக்டருக்கே படிக்க வச்சாலும் 45 லட்சம் ரூபாய் செலவழிச்சு படிக்க வச்சாலும் கல்யாணத்துக்கு நீ எவ்வளவு கொடுக்குறாங்கிறான். அடுத்த ஒரு பெரிய அமௌண்ட் என்ன செய்யுது வந்து நிக்குது முன்னால. இப்போ அப்படி ஒரு ட்ரெண்ட், காலம் அப்படி மாறிடுச்சு. அதனால குடும்பங்களுடைய தேவைகள் கர்த்தர் நிறைவாய் சந்திக்க முடியாக, ஒரு குறைவும் இல்லாமல் தம்முடைய ஜனத்தை கர்த்தர் வழி நடத்த முடியாது. ஜெபம் பண்ணுவோம். நல்லா ஜெபிக்கணும். நல்லா நீங்க ஜெபிச்சீங்கன்னா நம்முடைய ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. நான் பார்த்து, நான் ஒரு ஃபேமிலிக்கு போனேன். அவங்க வீட்டில் கோவிச்சிட்டு மதுரையில இருந்து சென்னைக்கு வந்துட்டாரு. ஃபேமிலியில ஒரு பிரச்சனை, இவருக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. வீட்டில் அவங்க பேரண்ட்ஸோட ஒத்து போக முடியாத ஒரு சூழ்நிலை. நான் போய் பொழைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வந்தாச்சு, சென்னைக்கு வந்தாச்சு. சென்னைக்கு வந்தால் வேலை கிடைக்கல. கடைசியில் இந்த சரவண பவன் ஹோட்டலில் தான் என்ன கிடைச்சது, வேலை கிடைச்சது. அதனால சோறு சாப்பிட்றதுக்கு வழி கிடைச்சிக்கிச்சு வழி. ஆனால் என்ன கிடையாது, வாடகை கட்ட முடியாது. வாடகை கட்டினா சாப்பாடு வேற, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. இப்படி ஒரு பெரிய நெருக்கமான ஒரு பாதை. நான் அந்த வீட்டுக்கு ஒரு நாள் விசிட் பண்ணேன். ஒரு நம்ம விசுவாசி பையன் கூட்டு போனான். இவனும் விசுவாசி தான். ஆனா இவன் கோவிச்சுட்டு இங்கிருந்து வந்த பிறகு அவன் விசுவாசியாவே என்ன செய்யல, ஆக்ட் பண்ணல. எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கும் போல ஒன்னும் போல இந்த ஹோட்டல் வேலை கிடைச்சது, அதை வச்சுட்டு வண்டி ஓட்டுறான். அப்ப என்னை கூட்டு போனான். இவன் கூட்டு போகும்போது நான் இந்த வீட்டுக்கு போனேன். பாய் கிடையாது அந்த வீட்டில். என்ன கிடையாது, பாய் கிடையாது. அந்த வீட்டில் உள்ள பெட்ஷீட்டு இவன் தான் எல்லாம் வேண்டான்னு வந்துட்டான் இல்லையா. இந்த கூட வேலை பார்க்குற பையன் வாங்கி கொடுத்த பெட்ஷீட்டு எப்படி இருக்கும், ஒரு சின்ன வீடு. எனக்கு அது மறந்தே போச்சு. நான் ஜெபிச்சுட்டேன், வந்துட்டேன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன். நான் திருப்பி மதுரைக்கே வந்துட்டேன். ஒரு எத்தனையோ வருடங்கள் தாண்டிடுச்சு. சமீபத்தில் நான் சென்னைக்கு ஒரு கன்வென்ஷன் பிரசங்கத்துக்கு போயிருந்தேன். அப்போ சொன்னாங்க, இப்படி ஒரு விசுவாசி இருக்காரு, அவர் தான் இங்கே பெரிய டாப், ரொம்ப முக்கியமான விசுவாசி, ரொம்ப டாப்பு, ரொம்ப வசதி உள்ளவர். அவன் தான் சர்ச்சுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கான், அதை வாங்கி கொடுத்துருக்கான், இதை வாங்கி கொடுத்துருக்கான். நான் சரி, குறுகிய காலத்தில் இவ்வளோ நல்லா வந்திருக்கானே, அவனை பார்ப்போன்னு சொல்லி கன்வென்ஷன்லாம் பிரசங்கம் முடிச்சு அவரை வர வச்சு பார்த்து பேசினா அப்போ சொல்கிறான், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னான். என்னன்னு பார்த்தா அன்னைக்கு நான் போன ஆள் தான் இன்னைக்கு யாரா இருக்கா, சரியான வசதி உள்ளவர். அதாவது அதுக்கு பிறகு இவன் கோயிலுக்கு வந்திருக்கான், ஆண்டவரை திரும்ப தேடி இருக்கான். ஏதோ ஒரு நண்பர்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு பிளாட் வாங்கியிருக்காங்க. பிளாட் வாங்கிட்டு பாதி முடியும் போது அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்து முடிக்காம விட்டுட்டாங்க. இவன் கஷ்டப்பட்டு அந்த பிளாட்டை முடிச்சிருக்கான். திருப்பி அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய ஒரு கண்டிஷன். அதனால அந்த பிளாட்டை நெஞ்சிட்டான், உடனே வித்துட்டான். வாங்கினதை விட 4 மடங்கு போயிடுச்சு அந்த பிளாட். புரியுது அவங்களுக்கு? அது இவனுக்கு மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிருச்சு. வாங்கினதை விட 4 மடங்கு ஓடிடுச்சுன்னு உடனே அவங்க 2 பேரும் கடனை நெஞ்சிட்டான், அடைச்சிட்டான். இப்ப எக்ஸ்ட்ரா இருந்த பணத்தை வச்சு பக்கத்து இடத்த வாங்கிட்டான், ஒரு பெரிய இடத்த. அதை வித்தான். இப்ப யாராயிட்டு ரியல் எஸ்டேட்ல பணம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு.
இப்ப சரியான ஒரு இப்ப தூத்துக்குடியிலேயே 300 ஏக்கர் எவ்வளவு வச்சிருக்காங்க. புதுக்கோட்டையில 100 ஏக்கர், கயத்தார்கிட்ட 200 ஏக்கர், மதுரையில ஒரு திருமங்கலத்துக்கிட்ட ஒரு 100 ஏக்கர். அது பாட்டுக்கு வாங்கி போட்டு ஏறிடுச்சு. இப்ப நம்ம இரும்புலியூர்ல கூட இந்த பின்னால தைலத்தோப்புலாம் வாங்குறதுக்கு பேசி முடிச்சதெல்லாம் யாருதா? அதுதான். எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் இருக்க பிடிச்சா எங்க விழுந்துருவாரு? அப்படி ஒரு வசனம் இருக்கா? எனக்கு எட்டாத உயரத்தில் அவர் என்னை கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம், எனக்கு எட்டாத உயரத்தில் கொண்டு போய் என்னை விடுகிறார், விடும். அதனால கர்த்தரை நம்ம இருங்க பிடிக்கணும். நம்ம விஷயம் என்ன தெரியுமா? கொஞ்சம் காசு கிடைச்சவன கோயில விட்டுருவோம். இது அடுத்த பெரிய பிரச்சனை. காசு இல்லைன்னா கோயில இருப்பான், காசு கிடைச்சாலும் கோயில விட்டுருவான். அப்படி இருக்கக்கூடாது. நான் அந்த கன்வென்ஷன் போனேன். உங்க பிள்ளைங்களை உங்க பையன் என்ன பண்றான்னு கேட்டேன். நீங்க பாத்திருப்பீங்களா, பாய் போட்டுட்டு இருந்தால, அதான் யாரு? கூட்டத்தில் பாய் போட்டுட்டு இருந்தால, அதான் யாரு? என் பையன். நம்ம ஆளுங்களுக்கு அவ்வளவு வசதியா இருந்தா பாயா போடுவான், கோயிலுக்கு வர மாட்டான். அந்த வசதி இருந்தா அவங்கெல்லாம் வசதிகளை பார்த்து வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. அதில் ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய ஜனங்கள் நல்லா ஆசீர்வதிக்கப்படணும். எனக்கு அது ஒரு ஆசை. அப்பதானே புறஜாதிகள் மத்தியில் நம்ம என்ன செய்யணும்? நம்மால் போய் கடன் வாங்கிட்டு இருந்து, சோத்துக்கு இல்லாம இருந்து, ட்ரெஸ் நல்லா இல்லாம அப்படிலாம் இருந்தா என்ன அசிங்கம்? அப்படித்தானே? கரெக்ட் தானா? நம்முடைய ஜனங்கள் எல்லாம் செழிப்பா மாறணும். அப்படி எத்தனையோ சாட்சி, எவ்வளவோ சாட்சி இருக்கு. ஒண்ணுமே இல்லாம நான் ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் பாஸ்டர் லாசரஸ் போட்டோ வச்சு லைட் போட்டிருந்தாங்க. பாஸ்டர் லாசரஸ் உடைய போட்டோ என்ன போட்டிருக்கு? லைட் போட்டிருக்கு. என்னடா இது, இவரை சாமி ஆக்கிட்டாங்களேன்னு யோசிச்சான். அப்போ அவங்க சொல்றாங்க, இவர் தான் பாளையங்கோட்டையில் எங்க கடை சின்ன கடையா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஜெபிச்சு நெஞ்சாரு, ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு எங்க கடை எங்க இருக்கு? சரியான லெவல், கோடிக்கணக்கில் வருமானத்தில் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எங்களை வந்து பிளஸ் பண்ணது யாரு? இவர். அதனால அவருக்கு லைட்டு போட்டு அவர் போட்டோ வீட்டில் தொங்குது. யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அந்த ஊழியக்காரங்க ஆசீர்வதிச்சு